இந்த தேர்தல் கிராமப்புறங்களில் இலவசத்திற்கும் 2500ங்கிற இலவசத்துக்கும் நகர்ப்புறங்களில் மாற்றம் வரணுன்ற பெரிய கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கு. படித்த எல்லாருமே கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருமே போட்டிங்க வாக்கு. ஆனால் நீங்கள் போட்ட வாக்கு போட்ட அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த குழந்தைய அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் பயன்படுத்தின ஒரு நபர் போஸ்கோ சட்டம் மூலமாக இப்போது உள்ளே இருக்கிறார். அவர் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிற இயக்கத்தோடைய சேர்ந்து பயணித்த நபர். எவ்வளோ கொடூரமான மக்கள் கூட நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் எதற்காக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும்னு. ஆனால் அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஆள், அதுவும் பொறுப்பிலேயே இருக்கக்கூடிய ஆள் எந்த மாதிரியான சிந்தனையோடு இருக்கிறார். அப்போது உங்களுடைய வாக்கு எதை நோக்கி இருக்குன்னா, நீங்கள் தற்காலிகமாக ஒரு தேவையை நாடி முடிவெடுக்கிறீங்க. படித்தவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி. கிராமப்புறங்களில் பெருவாரியாக மக்களுக்கு கவர்ந்தது என்னென்னா அந்த இலவசங்கிற 2500 ரூபாய். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இலவசம் உங்களுக்கு எளிமையானதாக்குது உங்கள் வாழ்க்கைன்னு. இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் கிராமங்களில் முன்னாடி தற்சார்பு பொருளாதாரம் இருந்து இன்றைக்கி அது இல்லவே இல்லை. அதை கிராமங்கள் யாருமே யோசிக்கிறது இல்லை. படித்தவங்க நிறைய பேருக்கு இந்த தற்சார்பு பொருளாதாரம்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ போய் அடிமையாக இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கல்வியையோ இல்லை வாழ்க்கையோ இங்கே அமைச்சு தர்றதுக்கான யோசனையை பற்றி நீங்கள் யோசிக்கலை. அதனால தான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு பொருள் விற்கிறவங்கெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறான். அவன் என்ன எண்ணி கைவிட்டு என்னென்னா ஒரு மொத்த இந்தியாவிலேயுமே அவன் ஒரு 5லேருந்து 6 விழுக்காடு இருப்பான் நிம்மதியாக வாழ்கிறான். பாக்கி எல்லாரும் கடைசி வரைக்கும் வங்கி கடனுக்கும் அந்த வங்கி கடனுக்கு பின்னால் இருக்கிற கட்டத்துக்கு வேண்டி ஓடிக்கிட்டே கடைசி வரைக்கும் உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். கடன்லேயே வாழ்ந்து தீர்க்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை ஒன்றும் நீங்கள் புழுக்களாக பிறக்கல். நீங்கள் மனிதர்கள், அதை முதல்ல உணருங்க. படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, கல்வி அறிவு இருக்கோ பெறப்பட்டிருக்கோ இல்லையோ, ஜாதி மதம் இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை பிரிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் வாக்கு வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் அந்த மனிதர் உங்களுடைய ஜாதியையும் உங்களுடைய மதத்தையும் உங்களுடைய இனத்தையும் தெரிந்து தான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டிருக்கார். உங்கள்கிட்ட எதை பேசினா நீங்கள் வாக்கு போடுவீங்கன்னு தெரிஞ்சு வாக்கு கேட்டிருக்கிறார். ஆனால் அவங்க இனம் சொல்லிக்கிட்டு உள்ள பிரச்சனைக்கு வரும்போது உங்கள் இனத்துக்காண்டி வந்து நிற்க போகிறதில்ல. ஒரு பரப்புரைக்கு போனப்போ வர்ற ரசிக கூட்டங்களே பார்த்து ஓடக்கூடிய மனிதர், 41 பேர் இறந்தப்போ அந்த இடத்துலேருந்து விட்டுட்டு ஓடக்கூடிய மனிதர் உங்களுக்கு நல்லாட்சி தருவார்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வருது?